பிராண்டி செய்திகள். த ஏஜ் ரெவல்யூஷன். 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு திமுகவில் இடமில்லையா? டாக்டர் எழிலனின் சந்தானம் வீடியோ ட்விஸ்ட். கொளத்தூர் தோல்விக்கு பின் திமுகவில் வெளித்த இளம் பட்டாளம். குட் ஈவினிங் தமிழ்நாடு. இது உங்க மேக்சிமஸ். பிராண்டி நியூஸ். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல திராவிட கோட்டையான திமுக டோட்டலா வாஷ் அவுட் ஆகி தவக தலைவர் விஜய் சிஎம் நாற்காலியில உட்கார்ந்த அதிர்ச்சியை இன்னும் விலகல பாஸ். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினே அவரோட சொந்த கொளத்தூர் தொகுதியிலே தோத்து போயிட்டாருன்னா பாத்துக்கோங்க. இப்போ இந்த தோல்வியை பத்தி ஆராய ஸ்டாலின் ஒரு 35 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காரு. ஆனா அதுக்குள்ள சென்னை 1000 விளக்கு தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் எழிலன் அவரோட எக்ஸ் பக்கத்துல கோர்ஸ் கரெக்ஷன் ஸ்டெப் 1 ஒரு வீடியோவை போட்டு அணுகுண்ட தூக்கி போட்டிருக்காரு பாஸ். நடிகர் சந்தானம் ஒரு காமெடி சீன்ல வயசு என்ன 67 60 வயசுக்கு மேல இருக்கிற யாரும் இந்த சீட்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்ற வீடியோவை எழிலன் ஷேர் பண்ணிருக்காரு. அப்போ திமுகவில் இருக்கிற 60+ சீனியர்களுக்கு என் கார்டு போடணும்னு எழிலன் ஓபனா சொல்றாரா? பாஸ், ஒரு விசில போட்டு இந்த திமுக இளம்படை அதிரடியை தட்டி தூக்கலாம். 1. ட்விட்டர் புயல். திமுகவின் தோல்விக்கு பின் 1000 விளக்கு முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் எழிலன் தனது எக்ஸ்பெக்டத்தில் பகிர்ந்த சந்தானம் காமெடி வீடியோ திமுக சீனியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2. 60 வயதுக்கு மேல் நோ என்ட்ரி. அந்த வீடியோவில் 60 வயதுக்கு மேற்பட்ட யாரும் இந்த சீட்டில் தேய்த்து கொண்டிருக்க கூடாது என்ற வசனம் இடம்பெற்றுள்ளதால் கட்சியை புதுப்பிக்க மூத்தவர்களை ஓரம் கட்ட வேண்டும் என எழிலன் மறைமுகமாக தாக்கியுள்ளார். 3. ஸ்டாலின் தோல்வி பின்னணி. தவகவின் அசுராலையால் கோட்டையை இழந்த திமுகவில் கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலினே கொளத்தூரில் தோற்றதுதான் இதுபோன்ற அதிரடி பதிவுகளுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. 4. கள ஆய்வு குழுவுக்கு செக். தோல்விக்கான காரணத்தை ஆராய மு.க. ஸ்டாலின் 35 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ள நிலையில் முதலில் வயதானவர்களை மாற்றுங்கள் என்பது போல எழிலனின் கோர்ஸ் கரெக்ஷன் கேப்ஷன் அமைந்துள்ளது. 5. எழிலன் வீழ்த்தப்பட்ட வரலாறு. கடந்த 2021இல் பாஜகவின் குஷ்புவை 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய டாக்டர் எழிலன் இந்த முறை தவக வேட்பாளரும் தற்போதைய சபாநாயகருமான ஜே.சி.டி. பிரபாகரனிடம் 15,141 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுள்ளார். 6. விஜய் எஃபெக்ட். தவகவில் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விஜய் ஆட்சியை பிடித்ததால் திமுகவிலும் 60 வயதை கடந்த சீனியர் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் என்ற முணுமுணுப்பு இளைஞர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. 7. உட்கட்சி மோதல் தீவிரம். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் வேளையில் எழிலனின் இந்த நேரடி அட்டாக் திமுகவில் இருக்கிற சீனியர் மற்றும் ஜூனியர் நிர்வாகிகளுக்கு இடையே ஒரு பெரிய போரை தொடங்கி வைத்துள்ளது. தோல்விக்கு அப்புறம் திமுகவை மாத்தணும்னு 60 வயசு சீனியர்களுக்கு டாக்டர் எழிலன் காமெடி மூலமா மரண மாஸ் செக் வச்சிருக்கிற இந்த விவாதத்தை பார்க்கும்போது நம்ம தல அஜித் சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்சீதோ. மாற்றம்ங்கிறது வெளியில இருந்து வரதை விட நமக்குள்ள இருந்து வரதுதான் பாஸ். என்னைக்குமே நிரந்தரம். விஜய் வந்த வேளத்துல திமுக கோட்டையே ஆடி போயிருக்கு. இப்போ எழிலன் இளரத்தங்களுக்கு வழிவிடுங்கன்னு குடிபிடிச்சிருக்காரு. திமுகவுக்குள் ஆட்டம் இப்பதான் அனல் பறக்குது. திமுக மீண்டும் கம்பேக் கொடுக்க எழிலன் சொன்னது போல 60 வயதுக்கு மேற்பட்ட சீனியர்களை ஓரம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்க போல்ட் கமெண்ட்டை சொல்லுங்க. 2026இன் அதிரடியான திமுக உட்கட்சி பூசல்கள் மற்றும் தவக ஆட்சியின் அடுத்தடுத்த அவசியல் அதிரடி அப்டேட்களுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Maximus signing off. Have an energetic day. இந்த திமுக உட்கட்சி புயல் அப்டேட்டுக்கு ஒரு பெரிய விசில போட்டு ஷேர் பண்ணுங்க. பாஸ், பை பை.